இலங்கை அரசின் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை கோரி இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை 17 தமிழ் அமைப்புகள் இணைந்து முற்றுகையிடும் போராட்டம் நடத்தின. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய இயக்க தலைவர் நெடுமாறன் உள்ளிட்ட 400 பேரும் கைது செய்யப்பட்டனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும், இலங்கை அரசு மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முற்றுகை போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன. சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை மூட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் மகன் பாலச்சந்திரன் போல் எண்ணற்ற பாலச்சந்திரன்களை கொன்றது இலங்கை ராணுவம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இலங்கை துணை தூதரக முற்றுகை போராட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எத்தனையோ பாலச்சந்திரர்கள் கொல்லப்பட்டார்கள். நடந்தது போர் குற்றம் அல்ல, நடந்தது திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை, தமிழ் இனத்தை கருவறுக்க வேண்டும் என்ற படுகொலை. இதை தொடர்ந்து செய்கிறார். 2009க்கு பின்னரும் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரும் தமிழ் இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு தமிழ் பெண்கள் கற்பழித்து சித்திரவதை செய்யப்படுவதை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் சமீபத்தில் கொடுத்த அறிக்கையில் தெளிவுபடுத்திவிட்டது. எனவே எங்கள் கோரிக்கை என்பது சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை மனித உரிமை கவுன்சில் தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும். வேறு எதுவும் தீர்வாகாது. இலங்கை அரசிற்கு எதிரான தமிழக மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக தமிழர் தேசிய இயக்க தலைவர் பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். அனைத்து தமிழ் தேசிய அமைப்புகளும் வணிக சங்கங்களும் மற்றவர்களும் இணைந்து நடத்துகிற இந்த போராட்டம் நாங்கள் முற்றுகையை தொடர விடாமல் இன்றைக்கு போலீஸ் தடுத்து கைது செய்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் மன உணர்வு என்ன என்பது இன்றைக்கு சென்னையிலே மட்டுமல்ல தமிழ்நாடு எங்கும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.